உரை. புனித கன்னி மரியா இறைவனின் அன்னை என்ற சத்திய வாக்குதான் புலர்கின்ற புத்தாண்டின் நுழைவாயில். காலம் புதிய ஆண்டு என்ற புத்தாடையை அணிந்து உற்சாகத்தோடு தனது பயணத்தை தொடங்குகிறது. பூமி பந்து புது பொலிவுடன் சூரியனை சுற்றி தனது அடுத்த சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறது. கடந்த காலம் நமக்கு அளித்த அளப்பரிய நன்மைகளுக்காக நன்றி நல்கிறோம். அதே நேரத்தில் அவை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் கணக்கற்றவை. நெஞ்சில் ஆழமாய் பதிந்த ஏமாற்றம், இடர்பாடு, துன்பம், கவலை, போராட்டம் ஆகிய அனைத்தும் கற்பூரமாய் கரைந்து போகட்டும். இனிவரும் வாழ்க்கை கற்கண்டாய் இனிக்க, கனவுகள் மேம்பட, புவியீர்ப்பு விசை மீறி முகம் காட்டி சிரிக்கும் காட்டு பூவாய் புதிதாய் சிந்திக்க புத்தாண்டு நமக்கு ஒரு வயதை சேர்த்து தருகிறது. பழையதை கடந்து புதிய சூழலை ஏற்க முன் வருவோம். அன்னை கன்னி மரியாவை போல் கடந்த கால யூத சமூகத்தை கண்டு கவலை கொள்ளாமல், எதிர்காலத்தில் என்ன சொல்வார்களோ என்று ஏங்காமல், இன்றே இப்பொழுதே நான் உமது அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று புறப்பட்டது போல் புத்தாண்டை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Thank you.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் மங்களகரமான இந்த இரவு வேளையில் குளிர்ந்த ஒரு நிலையில் ஆவலோடு இன்னும் ஒரு சில நொடிகளில் புதிய ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று ஆவலோடும் மகிழ்ச்சியோடும் கூடி நின்று ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இறைவனுக்கு நன்றி கூறியும் வருகின்ற புதிய ஆண்டை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். புதிய ஆண்டிலே நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய திரு அவையும் வளர வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதோ நாம் இங்கு கூடி இருக்கின்றோம். இந்த மங்களகரமான இந்த வேளையிலே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்து கூறி உங்களுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வருகின்ற புதிய ஆண்டிலே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆவலோடு காத்திருக்கின்ற புதிய ஆண்டை வரவேற்கின்ற வேளையில் நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்னையோடு சேர்ந்து நாம் புதிய ஆண்டை வரவேற்போம். இந்த புதிய ஆண்டு அன்னையோடு நாம் தொடங்குகின்ற பொழுது இந்த புதிய ஆண்டு ஒரு அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடிவெள்ளியாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அன்னையுடைய கரங்களை பற்றி கொண்டு புதிய ஆண்டை நோக்கி நாம் பயணிப்போம். தூய மறைகளை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களையும் குற்றம் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாதையும் சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே வாழ்கின்றோம் இறைவன்
மன்றாடுவோமாக. இறைவா, மரியாவின் வலிமையான கண்ணிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பு பரிசுகளை வழங்கினீர். அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்நூற்றாயும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவி ஒன்றிப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்று இஸ்ரேல் மக்கள் மோசே வழியாக ஆண்டவரிடமிருந்து பெற்ற ஆசியை இன்று நம் தாய் திரு அவை புத்தாண்டு பரிசாக நமக்கு வழங்குகிறது. பாதுகாப்பையும் அமைதியையும் அருளையும் சுமந்து வரும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளே மீது இறங்கி எமக்கும் ஆசி வழங்குவே. உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம். கடவுளே மீது
மாசி வழங்குமே. என் மீது உமது முகத்தினுடைய வீசுமே, அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. என் மீது உமது முகத்தினுடைய வீசுமே, அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை நீர் ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி மாசி வழங்குமே. அனைவருமே உமக்கு அஞ்சுவர், உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். உலகை பார்த்த அனைவருமே உமக்கு அஞ்சுவர், உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை ஆண்டு நடத்துவீர். அனைவரும் மக்களித்து மகிழ்ந்து பாடுவர், ஏனெனில் மக்களை ஆண்டு நடத்துவீர். உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி மாசி வழங்குமே. கடவுளே என் மீது இறங்கி மாசி வழங்குமே. உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி மாசி வழங்குமே. இரண்டாம் வாசகம் முறை. இயேசுவின் பிறப்பு நமக்கும் அவருக்கும் இடையே சகோதர உறவையும், நமக்கும் கடவுளுக்கும் இடையே தந்தை பிள்ளை என்ற குடும்ப உறவையும் வழங்குகிறது. நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடன்பிறவா சகோதரர்கள் என கூறும் பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால்
இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்று புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்திருக்கலாமா? கொஞ்சம் வாடிக்கைய மாத்திரம் ஒரு கிரியேட்டிவிட்டி. இந்த புலர்ந்திருக்கின்ற புத்தாண்டிலே அவர்களோடு நாம் எதிர்பார்த்த அந்த புத்தாண்டு இதோ வந்துவிட்டது. நாம் இப்பொழுது 2026ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த இனிய நன்னாளிலே நம்முடைய பங்கு தந்தை பெயராலும் இங்கு இருக்கின்ற அருள் தந்தையின் பெயராலும் அருள் சகோதரி பெயராலும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மங்களகரமான இந்த காலை பொழுதிலே புதிய ஆண்டிலே நாம் இன்று அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற விழாவை கொண்டாடி மாதாவுடைய மடியிலே இந்த ஆண்டை ஒப்படைத்து நம்மையும் அந்த அன்னையுடைய மடியிலே ஒப்படைத்து இந்த ஆண்டை நாம் மகிழ்ச்சியோடு தொடங்க இருக்கின்றோம். எனவே அன்னைக்கு கரம் குவித்து ஒரு பாடலை பாடி அன்னையை நாம் வாழ்த்துவோம்.
அன்னைக்கு கரம் குவிப்போம் என்ற பாடல் அனைவருக்கு தெரிந்த பாடல். கைகளை கூப்பி அன்னை ஒரு கணம் நினைத்து பார்ப்போம். அந்த அன்பு தாய் இந்த உலகத்தின் ரட்சகரை நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார், எப்பொழுது நமக்காக பரிந்து பேசுகின்றவர். அந்த அன்பு அன்னையிடத்திலே, அம்மா இதோ இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களோடு இருந்தருளும், எங்கள் குடும்பத்துடைய தாயாக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலியாக, எங்களுக்கு பரிந்து பேசுவதாக இருந்தருளும், எங்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தாய் என்று சொல்லி கைகள் கூப்பி அன்னைக்கு கரம் குவித்து பாடல் பாடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். கன்னிமையில் இறைவன் கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் கொடுத்தார், அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனு குலமானிட பாதை படைத்தார், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். பாவமதால் மனிதன் அருளிறந்தார், அன்று பாவமதால் அன்னை கருணை வந்தார். பாவமதால் மனிதன் அருளிறந்தார், அன்று பாவமதால் அன்னை கருணை வந்தார். பாரில் வாடின வாழ்வு கண்டார், பாரில் பாரில் அவர் புகழ் பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை பாடிடுவோம், அவர் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அருள்மிகு பெற்ற வரியை வாழ்க, ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதிப்பவரே, இறைவனின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிப்பவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுதும் இந்நேரத்தில் எங்களிடம் வேண்டிக்கொள்ளும் ஆகும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படி அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் முப்பெரு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். 3 விழாக்கள். அப்ப 3 விழாக்கள், ஒரு விழாக்கே ரொம்ப கோலாகலமா இருக்கும், 3 விழான்னா இன்னும் கோலாகலமா செய்யறோம் இல்லையா? அதனாலதான் நம்ம இரவுல கூடி ஜெபித்து முதல்ல ஆராதனை, நன்றி வழிபாடு, அதன் பிறகு பாவ மன்னிப்பெல்லாம் பெற்று இந்த உன்னதமான அந்த திருப்பலியிலே நாம் கலந்து ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாம் கூடியிருக்கின்றோம். இந்த 3 விழாக்கள் என்ன? முதல்ல புத்தாண்டு. எல்லாருக்கும் இப்ப ஹாப்பி நியூ இயர். நானும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிட்டோம் இல்லையா? நிறைய மெசேஜ் ஏற்கனவே நம்ம போட்டோலாம் போட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு, ப்ராஸ்பரஸ் நியூ இயர் அப்படின்னு போட்டு அனுப்பிட்டோம். அப்ப புத்தாண்டு ஒரு பெருவிழா, ஒரு நாள் ஒரு விழா. 2வது வாங்க, அன்னை மரியாள் கடவுளின் தாய் திரு அவை இன்று. அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்பதை மீண்டும் மீண்டுமாக ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புது ஆண்டு வருது. இந்த 1ஆம் தேதி ஆனா
அன்னைக்கு பல பெயர்கள் இருக்கிறது, அன்னைக்கு பல விழாக்கள் இருக்கின்றோம், அன்னையினுடைய அந்த அருள் வரங்களை பெற்றிருக்கின்றோம், அன்னையினுடைய பக்தர்களாக இருக்கின்றோம், அன்னையை நாம் பல்வேறு விதத்திலே நாம் அனுபவித்திருக்கின்றோம். ஆனால் திரு அவை மீண்டும் மீண்டுமாக நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலேயே திரு அவை நமக்கு நினைவுபடுத்துவது, மறக்க வேண்டாம், அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்பதை மறக்க கூடாது என்பதற்காக ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நமக்கு இது நினைவுபடுத்துகின்றது. இது இரண்டாவது. மூன்றாவது விழாவாக இன்று இயேசு பிறந்து 8ஆம் நாள் அவருக்கு பெயர் சூட்டுகின்ற விழா. இந்த மூப்பெரு விழாவிலே நாம் எதை நாம் சிறப்பாக கொண்டாட போகின்றோம்? எது நமக்கு முக்கியமா இருக்கும்? வெளிதான் நமக்கு முக்கியம் இல்லையா? நம்மளுக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, புதிய ஆண்டு, ஏன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, வருகின்ற புதிய ஆண்டிலாவது ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஆவலோடு புதிய ஆண்டு புதிய ஆண்டு எல்லாம் ஒரு ஆண்டு தான் தெரிய பார்த்தா பெருசா ஒன்றும் ஒரு சில நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனா இந்த ஆண்டு தான் 2025 ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அதே ஆண்டில கூட 2025ஆம் ஆண்டுல பல்வேறு நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றோம். அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் இந்த 2026ஆம் ஆண்டு எனக்கு புதிய ஆண்டாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியோடு புத்தாடை அணிந்து நாம் இனிப்பு வழங்கி வான வேடிக்கை வச்சு எல்லாம் நிறைய சத்தம் போட்டு டான்ஸ் ஆடி எல்லாம் நம்ம இந்த புத்தாண்டை கொண்டாடுகின்றோம். இது ஓகே, நம்முடைய கலாச்சாரத்துக்கு தேவையான ஒன்று, நம்முடைய மனதிற்கு தேவையான ஒன்று. திரு அவை நம்மை அழைக்கின்றது. நீங்க எப்படி இருந்தாலும் நம்ம புத்தாண்டை கொண்டாடுங்க, இனிப்பு வழங்குங்க, புத்தாடை அணிவீங்க, பட்டாசு வெடியுங்க, எது வேணாலும் செய்யுங்க. ஆனா ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் தாயினுடைய மடியில் இருக்கின்ற. ஏன்னா ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய மடியில் இருந்தால் அந்த குழந்தைக்கு பயம் இருக்காது. ஆமா தானே? நீங்க வேணா பாருங்க, அந்த குழந்தைகிட்ட போய் நெருப்ப காட்டினா கூட பயப்படாது. ஏன்னா அந்த குழந்தை தாயினுடைய மடியில் இருக்கிறது. இந்த தாயினுடைய மடியில் இருக்கிற பொழுது நம்ம எவ்வளவு பயம் காட்டா அந்த குழந்தை பயப்படாது. எனவேதான் திரு அவை கூட இதை உணர்ந்து ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நம்மை அன்னை மரியாளுடைய மடியிலே நம்மை அர்ப்பணிக்கின்றது. எனவே நாம் இந்த விழாவை மையப்படுத்தி முக்கியமாக நாம் கொண்டாடுகின்றோம். காரணம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பல்வேறு சூழல்களை சந்திக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் என்று எண்ணற்ற நிகழ்வுகளை பார்க்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் நமக்கு துணை வேண்டும். யார் நமக்கு துணை செய்வார்? நாம் பல்வேறு இப்ப இருக்கிற சூழ்நிலையில யாரும் நம்ப முடியாது. உலகத்தில் யாரும் நம்ப முடியுதா? யாரும் நம்ப முடியாது. ஆனால் ஒன்று, கடவுளை நம்ப வேண்டும். கடவுளை பெற்றெடுத்த அந்த அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மிலே இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு இனிமையாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதற்கு இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த முப்பெரு விழாவிலே அன்னை மரியாளுடைய இந்த அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்ற ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்பதை இது 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இது கொண்டாடப்பட்டு வருகிறது. 5ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடி அதன் பிறகு 435ஆம் ஆண்டு இந்த எபேசு நகர சங்கம் அதெல்லாம் டிஸ்கஷன் செய்து அதிகாரப்பூர்வமாக அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்று பிரகடனம் செய்யப்பட்டது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளை பல்வேறு இடத்திலே விவிலியத்திலே நேராக சொல்லாவிட்டாலும் பல்வேறு இடங்களிலே நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்று. எலிசபெத், அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்த பொழுது அந்த எலிசபெத் சொன்ன, என்னுடைய ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர
நான் வாய்ப்பெற்றது எப்படி, நான் யார் என்று சொல்லுகின்றார். அப்ப ஆண்டவருடைய தாய் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இவ்வாறாக இதோ அந்த கல்வாரி மலையில் கூட ஆண்டவர் இயேசு இறப்பதற்கு முன்பாக இதோ அவருடைய தாய் என்று சொல்லுகின்றார். அப்ப அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இதை நாம் விசுவசிக்க வேண்டும், இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நிறைய ஒரு தவறான புரிதல் வருகின்றது. அன்னை மரியாள் திருத்தந்தை அவர்கள் நிராகரித்து விட்டார் அப்படின்றது. இது பொய்யான ஒரு தகவல். இது ஒரு இடத்துல அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு போதிச்சிருக்கும் போது அங்க இருக்கிற சொல்றாங்க, உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதரரும் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் சொல்கிற பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? யார் என் தாய், யார் என் சகோதரர். உடனே இதுதான் ஒரு அல்வா கிடைச்ச ஒரு வார்த்தை. யாருக்கு? நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகளுக்கு, அவங்களுக்கு ஒரு அல்வா கிடைச்ச மாதிரி. இங்க பாரு, இயேசுவே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? யார் என் தாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நீங்க ஏன் தாய் தாய் சொல்லிட்டு பின்னாடி போறீங்க? தாயை நீங்க வணங்குறீங்க, தாய்க்கு மாதாவுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, மாதாவை ஏன் வணங்குறீங்க, மாதாவை நீங்க ஆராதிக்கிறீங்க அப்படின்னு பெரிய ஒரு விமர்சனம், பெரிய கருத்து வேறுபாடுகள் இன்றைய காலகட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த இடத்துல ஒரே நல்லா நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தா, அது நல்லா ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தோம்னா, ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளை புறக்கணிக்கவில்லை. யார் இந்த தாய் என்று, யார் என் தாய் என்று கேட்கவில்லை. மாறாக என்னுடைய தாய் அந்த அளவுக்கு இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் என்னுடைய தாயும் சகோதரம் ஆவார் என்று சொல்றார். அதை விட மேலாக உயர்த்துகிறார், இன்னும் ஒரு படி உயர்த்தி சொல்லுகின்றார். அதனால நம்ம இந்த நேரத்துல மற்றவங்க நம்மகிட்ட கேட்கும் பொழுது நம்ம தைரியமா சொல்றதுக்கு தயாராக இருக்க வேண்டும். விவிலியத்திலே அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் என்பது. நாம் அன்னை மரியாளுக்கு உயர்வான ஒரு மதிப்பு இன்று இந்த முதல் ஆண்டினுடைய முதல் நாளிலே அன்னைக்கு நாம் வணக்கம் செலுத்துகின்ற உயர்வான வணக்கம். இக்காரணம் நம்முடைய கலாச்சாரம். நமக்கு அதிகமாக நம்முடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது நம்ம அதிகமா நேசிக்கிறது யாரு? அம்மா. அம்மா வேண்டாம் சொல்ற இடம் இருக்குமா? அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம பெற்றெடுத்தது ஒரு தாய் தானே. அப்ப எங்க அம்மா வேண்டாம் சொல்லிட முடியுமா? நான் ஒரு முறை ஒரு ப்ராடெஸ்டன்ட் பாஸ்டர் என் கூட வாக்குவாதம் செய்தப்ப நான் சொன்னேன், இப்ப ஒரு பெரிய அதிகாரி, ஒரு கலெக்டரோ ஒரு பெரிய ஒரு அமைச்சர் அப்படி இருக்கிறாங்க. அவங்க கூட அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மாவை மதிப்பியா மதிக்க மாட்டாங்க. ஐயோ எனக்கு கலெக்டர் மட்டும் உட்காந்தா போதும், அவங்க அம்மா கீழே இறங்கி போகட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர்களுக்கும் ஈக்குவலான மதிப்பு தானே கொடுக்கிறோம். சாதாரண ஒரு மனிதன், இவங்க நம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். அன்னை மரியாள் இந்த உலகத்துடைய இரட்சகரை பெற்றுக் கொடுத்த தாய். அப்ப அந்த அன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் எந்த விதத்திலே நாம் வணக்கம் செலுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல பல கருத்துக்களை வந்தாலும் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் நாம் நம்முடைய வணக்கத்தையும் நம்முடைய உயர்வான அந்த மரியாதையும் வணக்கத்தையும் அன்னை மரியாதைக்கு நாம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் செய்வது அன்னை மரியாள் வழியாக இயேசுவிடம், மாதா வழியாக இயேசுவிடம் செல்வதுதான் சரியான ஒரு பாதையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே நாம் அன்னை மரியாள் எப்பொழுதும் நமக்கான ஒரு தாய், நமக்காக பரிந்து பேசுகிறார். கானாவூர் திருமணத்திலே பார்க்கின்றோம். கானாவூர் திருமணத்திலே யாரும் அந்த போயிட்டு பேசல, வேற யாரும் அந்த குடும்பத்தினுடைய ரசத்தை இருக்கிறது, சாப்பாடு இல்ல, மற்ற இது இல்ல அப்படின்னு யாரும் கவலைப்படல. வந்தாங்க, சாப்பிட்டாங்க, மொழி வச்சாங்க, போயிட்டாங்க. ஆனா மாதா அப்படி இல்ல. பார்க்கிற ஒரு தாய்க்கு அந்த குடும்பத்தினுடைய தேவை என்ன என்று அறிவார். ஒரு குடும்பத்துல நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்குது, அம்மா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்து இருப்பாங்களா?
அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கலாம் பார்ப்பாங்க. வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களா, எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவருக்கு கவனித்து அவர்களை வழிகெடுப்ப வேண்டும் என்பதற்கு அவர் உறுதியாக இருப்பார். இப்படியாக அன்னை மரியாளும் கூட நம்முடைய குடும்பத்தில் சிறு அவை என்ற குடும்பத்தை பாதுகாத்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதுதான் அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாள் கடவுளுடைய தாய், அவருடைய விண்ணப்பத்தை நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பரிந்துரையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இதனால்தான் இதெல்லாம் பார்த்தீங்களோ மாதாவுடைய திருத்தலம் அங்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த இடத்துல இன்னும் அதிகமான கூட்டம், அதிலும் பிற மதத்தினர், நம்ம கிறிஸ்துவங்களை விட அதிகமாக பிற மதத்தினர் அங்கு சொல்லுகின்றார்கள். இப்ப மாதா இடத்துல போனா அவங்க கிட்ட ஒரு பரிந்துரை அவங்க மூலியமா அந்த விண்ணப்பங்கள் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் எப்படிப்பட்டவர் என்றால், அந்த நம்முடைய மன்றாட்டு மாலையில சொல்லுகிற போது விடிய காலத்தின் நட்சத்திரமே. இந்த விடிய கால நட்சத்திரம் எதை குறிக்கிறது என்றால், இந்த விடிய கால நட்சத்திரம் என்பது வருகின்ற சூரியனை விடுகிற பொழுது எழுகின்ற சூரியனை முன்குறித்து காட்டுவதால் விடிய காலத்தின் நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்டதுதான். எனவேதான் அன்னை மரியாளை நம்முடைய வாழ்வுக்கு விடியலை கொண்டு வருகின்ற இயேசு பெற்றுக் கொடுத்த தாய், இதோ மீட்பர் வருகிறார் என்பதை நமக்கு உணர்த்தி நம்மோடு நமக்காக எப்போது பரிந்து பேசிக் கொண்டிருப்பவர் அன்னை மரியாள் என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்னை மரியாளை நாம் விடிய காலத்தில் நட்சத்திரம் என்று சொல்லுகின்றோம். இறுதியாக அன்னை மரியாளுடைய பரிந்துரையில் பாதுகாப்பில் வாழ்கிற பொழுது நமக்கு இன்று குறைவில்லை. இன்றைய முதல் வாசகங்களை இன்றைய முதல் வாசகம் இந்த புதிய ஆண்டுல என்ன சொல்லுது? என் ஆகமம் என்ன சொல்லுது? ஆசி. ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த ஆண்டவர் மோசேயிடம் ஆரோனிடத்தில் நீ சொல்லு, இஸ்ராயேல் மக்களுக்கு நீ ஆசி கூறும் பொழுது இப்படியாக நீ ஆசி கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பார். இந்த புதிய ஆண்டுல பாருங்க, முதல் வாசகமே ஃபர்ஸ்ட் தான். இந்த புதிய ஆண்டுல நமக்கு கொடுக்கப்படுறது ஆசீர்வாதம். அதனால்தான் நான் தொடக்கத்திலேயே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்து கூறி இந்த திருப்பலியை தொடங்கினார். அப்ப முதல் வாசகனுக்கு அழைப்பு நமக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவாராக, ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. அவர் ஆசி கொடுத்தாலே போதும், அது நம்மை பாதுகாக்கும். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இன்று ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்றவர்கள் அவருடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நம்ம மட்டும் அல்ல, நம்முடைய ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்ன எப்படி வாங்கணும்னா, நம்மளோட முடிந்துவிடக்கூடாது. தலைமுறை வரை இந்த ஆசீர்வாதம் எங்களோடு தங்க வேண்டும், இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது ஆசீர்வாதமாக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவருடைய திருமுகம் கருணையான ஒரு முகம். ஆண்டவரே, ஒரு விசை என்னை பாரும் என்று சொல்லுகிறோம். இயேசுவே, என்னை பாரும், என்னுடைய கண்ணீரை பாரும், என் பிரச்சனையை பாரும், என் நோயை பாரும், என் கஷ்டங்களை பாரும் என்று நாம் கூப்பிடுகிற பொழுது அவருடைய திருமுகம் பார்த்தால் போதும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அருள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் இருக்கும் என்பதற்காக இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக, தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. நீ கஷ்டத்தில் இருக்கிற பொழுது, ஆண்டவரே, அந்த கண் தெரியாத குருடன் கூப்பிட்ட பொழுது, ஆண்டவரே, தாவீது மகனே, என் மேல் இறங்கும் என்று அவன் கத்தினான். ஆண்டவர் அவன் பக்கம் திரும்பி பார்த்தவுடனே அவனுடைய அந்த சத்தமானது நின்றது. அவனுடைய வாழ்க்கையில் அமைதி பிறந்தது. அவனுக்கு பார்வை கிடைத்தது.
அதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கூட இயேசுவே என் மேல் இறங்கும், இயேசு என்னை பாரும், என்னை ஒரு விசை என்னை பாரும் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய திருமுகம், அவரை திரும்பி நம்மை பார்த்தால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி பிறக்கும். அமைதிக்காக வேற எங்கேயுமே போகாதீங்க. அமைதியை தேடி இப்ப என்ன பண்றோம்? எங்க போறோம்? நான் எங்க போறேன்? செல்லே இருக்குது போதும் இல்லையா? வேற எங்கேயும் டிவி கூட யாரும் போறது இல்லை. இப்ப யாரும் டிவி பார்க்கறது இல்லை. இப்ப எல்லாம் அந்த சீரியல் கூட டிவி செல்போன்லயே வந்துடுது. அதனால நம்ம சிலர் என்ன நினைச்சுக்கிறோம், இந்த பொழுதுபோக்கு நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அது நடக்காது. மறுபடியும் அந்த எண்ணங்கள் வரதான் செய்யும், அந்த கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி நாம் அழைக்க வேண்டும். அவரால் மட்டும்தான் அது நடக்கும். எனவே ஆண்டவரை நாம் எப்பொழுதும் அழைக்க வேண்டும். அதற்கு அன்னை மரியாள் நமக்கு துணை நிற்கின்றார். இந்த இரண்டாவது வாசகத்தில் பார்க்கின்றோம், நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுடைய உடன் பிறவா சகோதர சகோதரிகள் என்று சொல்லப்படுகிறது. அன்னை மரியாள் கடவுளுடைய தாய், இயேசுடைய தாய் என்று சொன்னால் நாம் அனைவரும் இயேசுடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகள். எனவே அத்தகைய ஒரு நிலையில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகம் இறுதியான அந்த மூன்றாவது விழாவை சொல்லுகிறது. இயேசு பிறந்த 8ஆம் நாள் இயேசுவுக்கு பெயரிடுகின்றார்கள். இந்த பெயர் வைக்கின்ற ஒரு நிலையை பார்க்கிற பொழுது இயேசுவை அர்ப்பணம் செய்கின்றார்கள், ஒப்பு கொடுக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த வேளையில் நம்முடைய ஞானஸ்தானத்தை கூட நம்ம நினைத்து பார்ப்போம். ஞானஸ்தானத்தின் பொழுது நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள். பெயர் வைக்கிற பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். இது கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் என்று அந்த நேரத்தில் அந்த குழந்தையை ஒப்பு கொடுக்கின்றார்கள். நாம் அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதை நாம் நினைத்து கடவுளுக்கு உகந்த மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் நாம் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இதற்காக அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றார். மாதா நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு பயம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு பயம் இல்லை, நமக்கு எப்பொழுதும் வெற்றி. அன்னை இருக்க ஏது தோல்வி, அன்னை இன்று ஏது வெற்றி என்ற ஒரு மனநிலையோடு அன்னையை நாம் போற்றுவோம், அன்னையை புகழ்வோம். அன்னை மரியே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Mari
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பெரும் மங்களகரமான இந்த புதிய ஆண்டிலே அன்னையோடு நாம் தொடங்கியிருக்கின்ற இந்த புதிய ஆண்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நாட்டிற்கும் நம்முடைய இந்த உலகத்திற்கும் நம்முடைய திரு அவைக்கும் ஆசீர்வாதமாக அமைய நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் எழுப்புவோம். பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நீரே
நம்ம தனிப்பட்ட தேவைக்காக சில நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய தாயை எங்களுக்கு குறையாக தாயாக எங்களுக்கு கொடுத்த கருவிக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு கொடுத்த ஆசிரியத்த கருவிக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஆமாண்டவரே, இந்த புதிய ஆண்டில் பல்வேறு எண்ணங்களோடு எதிர்பார்ப்புகளோடு உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் குடியிருக்கின்றோம். எங்கள் உள்ளத்தினுடைய தேவைகள், எங்கள் குடும்பத்தினுடைய தேவைகள் நீர் அறிகின்றேன். இவை அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டிலே எங்களுக்கு வாழ்வும் வளமையும் செழுமையும் கொடுத்து உம்மோடு நாங்கள் என்றும் ஒன்றித்து அன்பு நிறைந்த மக்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் அன்னை வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மாலை பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கையுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவில் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாற்றிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். தூயாவிடதான் நம்முடைய ஒரு திருமகனை கருத்தாகி தமது கன்னிமையின் மாற்றியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்தார். அவர் வழியாக எமது வாழ்த்துதல் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுகின்றனர். வானங்களும் அவற்றுள் ஆற்றல்களும் சிறாப்பெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. நம்முடைய குடும்பங்களையும் இந்த புதிய ஆண்டிலே இந்த பலிகளை தெரிவித்திருக்கின்ற ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடைநாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டுள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய ஆண்டவரை கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை மாறுபடுவாங்க. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இருவரும் நேர்ந்த பின்
கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவன் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ளவரையே நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருவாவை காணிக்கை கண்ணோக்கியருமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருளக்கணி திருவிழமானி இவ்வாறு திருமணி திருவள் திரு ரத்தத்தால் விட்டதும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்கிறாவது. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி நீக்கும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலைகள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார். நீ விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்குகின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கருணருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து மேலாவது தீமையில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நம்மோடு இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருமைத்திற்காகவும் எம்மைப்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் தகுதியின்மை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மற்றும் கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் மனமாற்றத்தையும் மனநிறைவையும் தந்திர திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அன்பும் அமைதியும் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், நமத்திலே நமக்காக பிறந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், தன்னுடைய தாயை நமக்காக தாயாக கொடுத்து நம்மை என்னாலும் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றவர். இவர் தருகின்ற மாபெரும் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். திருடர்
காலகட்டத்தில் நம்மை காத்து நமக்கு நினைவாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான
புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கு போலவே எல்லா நாட்களும் நல்ல மகிழ்ச்சியோடு நிறைவோடு இருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். இந்த புத்தாண்டு திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தையர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று இத்திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை ஜார்ஜ் வின்சென்ட், பெண்ணாகுரம் புனித மரியாள் ஆங்கிலத்தினுடைய முதல்வர், ஹைதராபாத்தில் இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் சபையை சார்ந்தவர். எனவே தந்தை அவர்கள் இன்று வருகை தந்ததற்கு, திருப்பலி நிறைவேற்றியதற்கு உங்கள் அனைவரின் பெயராலே நன்றி. கரங்களை தட்டுவோம், பொன்னாளை போற்றுவோம். அடுத்து 10:30 முதல் 11:30 மணி வரை 1 மணி நேரம் ஆராதனை நடத்தியவர் நம்முடைய அருட்தந்தை ஜாக்சன், மறை மாவட்ட மேற்கு பணி நிலைய இயக்குனர், நம்முடைய மண்ணின் மைந்தர் தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லி கொண்டாடி போற்றுவோம். அடுத்து நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அருளானந்த், கப்பிச்சில் சபையை சார்ந்தவர், ஏற்காட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவரும் நம்மோடு வந்து இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியில் பங்கு பெறுகிறார். எனவே அவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறுவோம். அடுத்து தந்தை அருள்சாமி, நம்முடைய மறை மாவட்டத்தின் மூத்த குரு, அவரும் இன்று நம்மோடு வந்து பங்கேற்கிறார். அவருக்கும் வாழ்த்தும் நன்றியும். அன்பார்ந்தவர்களே, இந்த புதிய ஆண்டு துவக்கம் சிறப்பாக அமைய உதவிய அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றி. பங்கு பெற உறுப்பினர்கள், இந்த திருப்படத்தை அழகாக மலர்களால் அலங்கரித்த அருள் சகோதரிகள், வேதியர், டீக்கன் பெனி, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். காலை 8:30 மணிக்கு திருப்பலி நம்முடைய பங்காலயத்தில் நடைபெறும். இன்று மாலை திருப்பலி இருக்காது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருக்காட்சி திருவிழா. அன்று காலை வழக்கு போல 2 திருப்பலிகள், மாலை திருப்பலி நம்முடைய பங்கில் நடைபெறும். கூடுதலாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்ட் மேரிஸ் நகரில் திருப்பலி நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானும் திருமகனின் தாயும் திரு அவையினர் நியமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வரும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருள் அடையாளங்கள் எம்மை வழிநடத்துபவனாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசை பெற தலைவனைக்கு மன்றாடுவோம். ஆசி அனைத்துக்கும் மற்றும் தொடக்கமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசையை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கி நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுற செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Manita